எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் சங்கீதம் 89:21. என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தாவீதுக்கு அளித்த உறுதியான வாக்கு தத்தமாகும். அதே வாக்கு தத்தத்தை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். மனிதனுடைய பலம் குறையலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்மை சுற்றி உள்ளவர்கள் விலகலாம். ஆனால் தேவனுடைய கை நம்மோடு இருந்தால் நாம் தளர வேண்டியது இல்லை. என் கை அவனோடே உறுதியாயிருக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். இதன் பொருள் நாம் தனியாக போராட வேண்டியது இல்லை என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும் தேவன் நம்மை கைவிடாமல் தமது கரத்தால் தாங்குகிறார். நாம் தடுமாறும் போது அவர் பிடித்து கொள்கிறார். நாம் விழும்போது தூக்குகிறார். நாம் பயப்படும் போது தைரியம் அளிக்கிறார். அடுத்ததாக என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. சில நேரங்களில் என்னால் முடியாது, எனக்கு போதுமான வலிமை இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம்முடைய பலவீனத்திலேயே தேவனுடைய பலம் வெளிப்படுகிறது. நம்மால் முடியாததை அவருடைய கிருபையினால் செய்ய முடியும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் ஏற்கனவே வாக்களித்திருக்கிறார். எனவே இன்று உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய சவால் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்களை அழைத்த தேவனே உங்களை தாங்குவார். உங்களை நடத்துகிற தேவனே உங்களை பலப்படுத்துவார். மனிதர்களின் உதவி இல்லாத நேரத்திலும் தேவனுடைய கை நம்மோடு இருக்கிறது. ஆகையால் நாம் தைரியமாக சொல்லலாம், கர்த்தாவே, என் கை பலவீனமாக இருக்கலாம், ஆனால் உமது கை என்னோடு இருக்கிறது. என் பலம் குறையலாம், ஆனால் உமது புயம் என்னை பலப்படுத்துகிறது. எனவே நான் அஞ்ச மாட்டேன். என்ன, இதை உறுதியோடும் விசுவாசத்தோடும் சொல்வீர்கள் தானே? தேவனுடைய கை உங்களோடு இருக்கட்டும். அவருடைய வல்லமை உங்களை பலப்படுத்தட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.